அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. பிப்ரவரி 28 2026 நைட்டு ஒரு மணி அளவில் ஈரானோட தலைநகரான டெஹரானில் தீ மழை பொழிஞ்சிச்சு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தின கூட்டு தாக்குதலில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஈரானோட தலைநகரான டெஹரான் நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. ஒரே இரவில் 36 ஆண்டுகள் ஈரானை ஆண்டு வந்தவர், அமெரிக்காவை கிரேட் சாத்தான் அப்படின்னு சொன்னவரும், இஸ்ரேலை அழிக்கப்பட வேண்டிய அரசு அப்படின்னு சொன்னவருமான ஆயத்துல்லா அலி கமேனி மரணிக்கப்படுறாரு. அவரோட வயசு 86. இந்த கதை வெறும் ஒரு மனிதரோட கதை கிடையாது. இது நூற்றாண்டு நீடிக்கிற வெறுப்போட கதை. இதுல எண்ணெய், அணுகுண்டு, ரத்தம், அப்புறம் அதிகாரத்தோட கதை. இந்த போருக்கான தொடக்க புள்ளிய இந்த வீடியோ மூலியமா பார்க்கலாம். இந்த கதை தொடங்குது 1953. ஈரானோட ஜனநாயக தலைவரா முகமது மொசதெக் ஈரானின் எண்ணெய் வளங்களை தேசியமயமாக்கியிருப்பாரு. ஷா ரேசா பஹ்லாவி அப்போ அந்த டைனாஸ்டியில் அமெரிக்காவுக்கு எண்ணெய் வளங்கள் மூலிமா அதிகமான வருமானம் திரட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த முகமது மொசதெக் காலகட்டத்தில் அவங்களுக்கு எண்ணெய் வளத்தில் வர்ற வருமானம் கம்மியாயிருக்கும். அதனால CIA அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் பிரிட்டிஷ் உளவுத்துறையும் வச்சு அமெரிக்கா அரசியல் சதி பண்ணி முகமது மொசதெக்கோட ஆட்சியை கவிழ்த்திருப்பாரு. இந்த ஒரு சதியை ஈரானிய மக்களுக்கு அமெரிக்காவின் மீது ஆழமான வெறுப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த ஷா மன்னனின் ஆட்சியில மக்கள் அதிக துன்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க. இந்த ஷா மன்னருக்கு எதிராக யார் பேசினாலுமே அவரை சித்திரவதை செய்வாரு இந்த ஷா மன்னர். இந்த ஷா மன்னர் அமெரிக்கன் கல்ச்சரை ஈரானுக்குள்ள திணிக்க பார்ப்பாரு. ஆயத்துல்லா ருஹல்லா கொமேனி இந்த ஷா மன்னருக்கு எதிராக பேசுனதுனால அவரை நாடு கடத்தியிருப்பாங்க. அவரு பாரிஸ்ல தப்பிச்சு போயிருப்பாரு. பிப்ரவரி 11, 1979 அப்போ ஆயத்துல்லா ருஹல்லா கொமேனி பாரிஸ்ல இருந்து திரும்பி வந்திருப்பாரு. அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் இவரை கொண்டாடினாங்க. அரச வம்சம் விழுந்துச்சு, இஸ்லாமிய குடியரசு பிறந்துச்சு. அந்த அலியாகிய கொமேனி மாணவனான பின்னாளில் ஈரானை 36 ஆண்டுகள் ஆளப்போகும் அலி கமேனி புரட்சியில ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருந்தாரு. 1989 ஜூன் 4 கொமேனி காலமாகிறாரு. அலி கமேனி அன்னைக்கு இருந்த வெறும் நடுத்தர மட்ட மத அறிஞர், ஆயத்துல்லா பட்டம் கூட இல்லாதவர். ஆனாலும் அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவரை ஈரானின் உச்ச தலைவராக நியமிச்சது. அவரோட வலது கை 1981 நடந்த குண்டு வெடிப்புல பயனற்று போனது. ஆனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என் கை எனக்கு தேவைப்படவில்லை, என் மூளையும் நாக்கும் இயங்கினால் போதும். அன்றிலிருந்து 36 ஆண்டுகள் அவர் ஈரானை, மத்திய கிழக்கை, உலகத்தையே கலக்கினவர் தான் இந்த அயத்துல்லா அலி கமேனி. 2003 அமெரிக்கா ஈராக்கை அழிச்சிச்சு. சதாம் ஹுசைன் வீழ்ந்தாரு. ஆனா அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. ஈராக்கோட ஷியா பெரும்பான்மை ஈரானுக்கு நெருக்கமாச்சு. கமேனி மெதுவாக ஈராக், சிரியா, லெபனான், ஏமன் அப்படிங்கிற தன்னோட இராணுவ வலையமைப்பை விரிவாக்குனாரு. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூதிகள் அனைவரையுமே இந்த கமேனி அவரோட கரங்கள்ல தக்க வச்சுக்கிட்டாரு. அலி கமேனி இராணுவத்தையே ரொம்ப நம்பியிருந்ததுனாலையும் ஹமாஸ் அமைப்பு, ஹிஸ்புல்லா அமைப்பு மூலியமா எதிரி நாட்டுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டே இருந்ததுனால ஈரான் நாட்டுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இதனால மக்கள் வேலை வாய்ப்பின்மையினால ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. இதனால 2009 ஜூன்ல ஜனாதிபதி தேர்தலில் முசாவி அப்படிங்கிறவரை மில்லியன் கணக்கான மக்கள் ஆதரிச்சிருந்தாங்க. அவரை ஜெயிக்கவும் வச்சிருந்தாங்க. இந்த முசாவியோட கருத்து என்ன அப்படின்னா, அவர் நம்ம இந்த போரெல்லாம் நம்ம நிறுத்திடணும், போதும், நம்ம வெஸ்டர்ன் நாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் ஈரானுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த கருத்தை மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு அவரை ஜனாதிபதி தேர்தலில் ஜெயிக்கவும் வச்சிருப்பாங்க. ஆனால் அலி கமேனி அப்படிங்கிறவர் இந்த முசாவியை தூக்கிட்டு தனக்கு ஆதரவான ஒருத்தரை தான் ஜனாதிபதி இடத்துல உட்கார வச்சிருந்தாரு. இதனால தான் கிரீன் மூமெண்ட் அப்படிங்கிறது உருவாச்சு. ஆனால் கமேனி இராணுவத்தை ஏவி இருந்தாரு. எதிர்ப்பாளர்களை எல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. நிறைய பேர் இதனால கொல்லப்பட்டிருப்பாங்க. 2015 ஜூலை 14
ஒபாமா நிர்வாகம் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஈரான் வந்து JCPOA, அதாவது ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட்டு இருப்பாங்க. அதுல அந்த ஒப்பந்தம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்காக யுரேனியம் செறிவூட்டலை வந்து கட்டுப்படுத்தும், அதற்கு ஈடாக பொருளாதார தடைகள் வந்து ஈரானுக்கு நீக்கப்படும் அப்படின்னு சொன்னது வந்து அலி கமேனிக்கு வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு ஆறுதலான ஒப்பந்தமாக தான் இருந்துச்சு. ஆனா மே 8, 2018 அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் JCPOA ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியிருப்பாரு. இது ரொம்ப மோசமான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப கடுமையான பொருளாதார தடைகளை ஈரான் மேல விதிச்சிருப்பாரு. ஈரானும் அதுக்கு பதிலடி கொடுத்துச்சு. யுரேனியம் செறிவூட்டலை வந்து 60% வரை அதிகரிச்சிருந்துச்சு. ஆயுத தரத்தையும் 90% வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்துச்சு. ஜனவரி 3, 2020 பாக்தாத் விமான நிலையத்துல அமெரிக்க ட்ரோன் வெடிப்பு மூலியமா ஈரானோட குவிட்ஸ் போர்ஸ் தலைவரான ஜெனரல் காசிம் சுலைமானி கொல்லப்பட்டிருப்பாரு. கமேனி கொதிச்சு போயிருப்பாரு. மில்லியன் கணக்கான ஈரானியர்கள் வந்து தெருக்கல்ல அலறி அழுதாங்க. 2 நாட்கள் கழித்து ஈரான் வந்து ஈராக்ல அமெரிக்க இராணுவ தளங்களை ஏவுகணைகளால தாக்குச்சு. தவறுதலா ஒரு உக்ரைனிய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அதுல அப்பாவி மக்களான 176 பேர் வந்து பலியானாங்க. அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் இஸ்ரேலின் மீது வரலாறு காணாத தாக்குதலை நடத்துச்சு. 1200 இஸ்ரேலியர்கள் வந்து கொல்லப்பட்டனர். 250 பேர் பணயமாக பிடிக்கப்பட்டனர். இஸ்ரேல் இதற்கு பதிலடியாக சில மாதங்களிலே ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா டெஹ்ரானிலேயே கொல்லப்பட்டாரு. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா லெபனான்ல கொல்லப்பட்டாரு. கமேனியோட தீவிரவாத அமைப்பு ஒவ்வொன்றாவே செதஞ்சிட்டு வந்துச்சு. ஏப்ரல் 2024 தான் ஈரானும் இஸ்ரேலும் முதல் முறையாக நேரடியா மோதிக்கிறாங்க. ஏப்ரல் 1, 2024 டமாஸ்கஸ்ல ஈரானோட தூதரக கட்டணத்தின் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துச்சு. IRGC உயர் அதிகாரிகள் எல்லாருமே அதுல கொல்லப்பட்டாங்க. ஏப்ரல் 13 to 14, 2024 ஈரான் நேரடியா இஸ்ரேல் மீது 300க்கும் அதிகமான ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை தொடுத்துச்சு. இஸ்ரேல் பெரும்பாலும் தடுத்து நிறுத்துச்சு. அக்டோபர் 2024 மீண்டும் வந்து ஈரான் வந்து ஏவுகணையை தாக்குச்சு. இஸ்ரேல் அதுக்கு பதிலடி கொடுத்துச்சு. வரலாற்றிலேயே முதன்முறையாக இஸ்ரேல் நேரடியாக ஈரான் நிலத்தை இப்போதான் தாக்குச்சு. 2025 தான் 12 நாள் போர் நடக்குது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். ஜூன் 13 24 வரைக்கும். ஜூன் 13 2025 இஸ்ரேலோட திடீர் தாக்குதல்ல ஈரானோட அணு ஆற்றல் மற்றும் இராணுவ தளங்கள் குண்டு வீசப்பட்டுருந்துச்சு. முக்கிய இராணுவ தலைவர்கள், அணுவியல் விஞ்ஞானிகள் எல்லாருமே கொல்லப்படுறாங்க. ஈரான் இதுக்கு பதிலடியா 550க்கும் அதிகமான பேலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 1000க்கும் அதிகமான சூசைட் ட்ரோன்ஸையும் இஸ்ரேல் மீது தொடுத்துச்சு. ஜூன் 22 அமெரிக்கா ஈரானின் 3 அணுசக்தி தளங்களை தாக்குச்சு. 12 நாட்களாக தொடர்ந்த இந்த போர்ல 60க்கும் அதிகமான ஈரானிய உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருந்தாங்க. கமேனி வந்து பதவியிலிருந்து தலைமறைவு ஆயிருக்காரு. ஆனா உயிர் தப்பினார். டிசம்பர் 2025 ஈரான்ல மக்கள் புரட்சி நடந்துச்சு. பொருளாதார சரிவுனாலையும் விலைவாசி உயர்வுனாலையும் மக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அலி கமேனியோட கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. இதுல அலி கமேனி போராட்டக்காரங்களை படுகொலை செஞ்சு 480க்கும் அதிகமானோர் வந்து உயிரிழந்திருக்காங்க. பிப்ரவரி 6, 2026 ஓமன்ல அமெரிக்காவும் ஈரானும் மறைமுகமா அணு பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டிருந்துச்சு. பிப்ரவரி 20 ட்ரம்ப் வந்து 10 நாள் டெட்லைன் வச்சிருந்தாரு. 3 கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. அணு செறிவூட்டல் முழுமையாக நிறுத்தணும்னும், ஏவுகணை திட்டத்துல கட்டுப்படுத்தணும்னும், ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹூதிகளுக்கான ஆதரவு நிறுத்தப்படணும்னு ட்ரம்ப் வந்து கோரிக்கை வச்சிருந்தாரு. ஈரான் வந்து இந்த எல்லா கோரிக்கைகளுமே மறுத்துருச்சு. பிப்ரவரி 28, 2026 காலையில 1 மணி அளவுல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் வரலாறு காணாத கூட்டு தாக்குதல் நடத்தினாங்க. 1000க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல். இதுல டெஹ்ரான், ஈரான் எங்கும் தீக்கோளங்களா இருந்துச்சு. IRGC தலைமையகமே தகர்க்கப்பட்டிருந்துச்சு. கமேனியோட தலைமை வளாகம் நொறுக்கப்பட்டிருந்துச்சு. அதுவே அவரது கடைசி தவறு. அதாவது இந்த ஒரு கூட்டு தாக்குதலால ஆயத்துல்லா அலி கமேனி மரணம் அடைஞ்சிருக்காரு. பிப்ரவரி 28, 2026 அதிகாலை 1 மணி அளவில் அமெரிக்காவும் இஸ்ரேல் படைகள் வரலாறு காணாத கூட்டு தாக்குதல் நடத்துச்சு.
1000க்கும் அதிகமான வான்வெளி தாக்குதல் டெஹ்ரான்ல நடந்துச்சு. ஈரான் எங்குமே தீக்கோளங்களா இருந்துச்சு. IRGC தலைமையகம் தகர்க்கப்பட்டுச்சு. கமேனியோட தலைமை வளாகமும் நொறுக்கப்பட்டுருச்சு. கமேனி அவரோட அலுவலகத்திலேயே மரணம் அடைஞ்சாரு. மார்ச் 1, 2026 ஈரான் அரசு ஊடகத்துக்கு உறுதிப்படுத்துச்சு, ஆயத்துல்லா அலி கமேனி மரணம் அடைஞ்சிட்டாரு. அவரோட வயசு 86. 36 ஆண்டுகள் ஈரானை ஆண்டாரு. அமெரிக்காவை கிரேட் சாத்தான் அப்படின்னு சொன்னாரு. இஸ்ரேல அது ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய மகள், பேரன், மகள், கணவர் அனைவருமே ஒரே தாக்குதல்ல மரணம் அடைஞ்சாங்க. ஈரான் 40 நாள் தேசிய துக்கம் அறிவிச்சது. ஈரான் இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற விதமா இப்போ இஸ்ரேலையும், பஹ்ரைன், குவைத், கத்தார், UAE இது எல்லா நாட்டு மேலேயும் ஏவுகணைகளையும் ட்ரோன் தாக்குதலையும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போர் மூலியமா ரத்தம், தீ, வலி இதெல்லாம் யாருக்காக? அணுகுண்டு கட்டுப்பாடு இருக்கா, இல்லை ஜனநாயகத்திற்கா, இல்லை எண்ணெய்க்கா, இல்லை அதிகாரத்திற்கா? வரலாற்றை நம்ம புரட்டி போட்டால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. 1953 CAA சதி நடத்தப்பட்டுச்சு. அந்த சதிக்கு பதிலடியாக 1979 புரட்சி வெடிச்சுது. புரட்சிக்கு பதிலடியாக தடைகள் விதிக்கப்பட்டுச்சு. அந்த தடைகளுக்கு பதிலடியாக அணுத்திட்டம் வளர்ந்துச்சு. அணுத்திட்டம் வளர்ந்ததுக்கு பதிலடியாக இப்போ 2026 போர் நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு போர் சூழல்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யார் தோத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? இதுல கண்டிப்பா அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்க. இந்த போர்ல பாதிக்கப்பட்டது அப்பாவி மக்கள், குழந்தைகள், தெருவுல வாழ்ற ஜனங்க தான். ஈரான் நாடு ஒரு செய்தி வெளியிட்டுச்சு. ஒரு பெண்கள் பள்ளியில 168 பேர் பெண் குழந்தைகள் இறந்திருக்காங்க. ஆயத்துல்லா அலி கமேனியும் இந்த போர்னால மரணம் அடைஞ்சிருக்காரு. இதுல இந்த போர்னால ஒரு புதிய ஈரான் பிறக்குமா, இல்ல இன்னொரு யுத்தம் வருமானு காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த போரை பத்தி நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு எந்த வீடியோ பேசலாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.